ஹலோ அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கோயம்புத்தூர்லேயே ஃபேமஸான கோவில் பற்றி தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். கோயம்புத்தூரில் புகழ்பெற்ற மருதமலை கோவில். இந்த கோவில் ஏன் இவ்வளவு பிரபலமாக இருக்குது, எப்போ போனால் கூட்டம் குறைவாக இருக்கும், படிக்கட்டல் ஏறணுமா, இல்லை பஸ் வசதி இருக்கா, இல்லை முக்கிய திருவிழாக்கள் என்னென்ன ரொம்ப விமர்சையாக கொண்டாடுறாங்க, இது எல்லாமே இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறீங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம மருதமலை கோவிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி தெரிஞ்சிக்க வேண்டிய சில விஷயங்கள், தகவல்கள் எல்லாமே இந்த வீடியோவில் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். அதனால இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். வாங்க நண்பர்களே, நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். மருதமலை முருகன் கோவிலின் அழகையும் அருளையும் சேர்ந்து பார்க்கலாம். எல்லாருமே என் கூட சேர்ந்து பயணிக்கலாம் வாங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது மருதமலை கோவிலுக்கு போகிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். கோயம்புத்தூரில் ரொம்ப ரொம்ப ஃபேமஸானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த முருகன் கோவில் தான். மருதமலை சுப்பிரமணிய சுவாமி டெம்பிள். கோயம்புத்தூருக்கு அருகில் இருக்கிற ரொம்ப பிரசித்தி பெற்ற முருகன் கோவிலில் எல்லாத்துலேயும் ஒன்று இந்த மருதமலை முருகன் கோவில். இந்த கோவில் சுமார் 1200 ஆண்டுகள் பழமையானது அப்படின்னு கூறப்படுது. மேற்கு தொடர்ச்சி மலை பகுதியில் சுமார் 600 அடி உயர மலை மீது அமைந்துள்ளது இந்த 7வது படை வீடான முருகர் கோவில். இந்த 7ஆம் படை வீடு அப்படின்றத பல பக்தர்களால் சொல்லப்படுது. இங்க முருகப்பெருமான் தண்டாயுதபாணி வடிவில காட்சியளிக்கிறாரு, அருள்பாலிக்கிறாரு. மலையில மருத மரங்கள் மற்றும் மூலிகள் செடிகள் அதிகமாக இருக்கிறதால மருதமலை அப்படின்ற பெயரும் வச்சிருக்காங்க. இந்த மலைக்கு அருகில் பல சித்தர்கள் தவம் இருந்திருக்கிறாங்க. குறிப்பாக பார்த்திங்கன்னா பாம்பாட்டி சித்தை குகை அப்படின்ற ஒரு குகை ரொம்ப பிரபலமாக இருக்குது. ரொம்ப எல்லாருமே அந்த குகைக்குமே போயிட்டு வராங்க. ரொம்ப பிரபலமானதாகவும் கருதப்படுது. சுமார் கோயம்புத்தூர் ஸ்டேஷன்லேருந்து மருதமலை அடிவார வரைக்கும் 14 கிலோமீட்டர்ஸ் வருது. அதுக்கு பஸ் சார்ஜ் பார்த்திங்கன்னா 20லேருந்து 40 ரூபாய் வரைக்கும் சார்ஜ் பண்ணுறாங்க. அதே நீங்கள் காந்திபுரம் பஸ் ஸ்டாப்லேருந்து மருதமலை அடிவாரத்துக்கு போகணும் அப்படின்னா 12 கிலோமீட்டர் ஆகுது. இதுக்கு பார்த்திங்கன்னா அதே சார்ஜஸ் தான். நீங்கள் மருதமலையிலேருந்து மேலே கோவிலுக்கு போகணும் அப்படின்னா நிறைய வசதிகள் இருக்குது. அதுக்கு கோவில் பஸ்ஸு, மினி பஸ்ஸுன்னு இருக்குது. அது வழியாக நம்ம போனீங்கன்னா 10 ரூபாய் கலெக்ட் பண்ணுறாங்க. ரிட்டனுக்கும் 10 ரூபாய் தான். கோவில் வழியாக செல்றதுக்கு 2 வழிகள் இருக்குது. மலை படிக்கட்டுகள் வழியாகவும் நம்ம ஏறலாம். சுமார் 837 படிகள் இருக்குது. அதில் ஏறுறதுக்கு 837 படிக்கட்டும் ஏறுறதுக்கு ஒரு 1/2 hour ஆகும். இறங்குறதுக்கு ஒரு 10 minutesல இறங்கிடலாம் அப்படின்றது தான் எல்லாரும் சொல்கிறாங்க. வாகனம் இல்லைனா மினி பஸ் மூலயமா நம்ம போகலாம். அதுவும் பார்த்தீங்கன்னா செவ்வாய் மற்றும் ஞாயிற்றுக்கிழமையில கார் கோவிலுக்கு மேலே அலோவ் பண்ணுறது கிடையாது. ஒன்லி அந்த மினி பஸ் இருக்கு இல்லையா, அது மட்டும்தான் பண்ணுறாங்க. அதுவும் ஃப்ரீ தரிசனமும் இருக்குது, 50 rupees தரிசனமும் இருக்குது. நம்ம படியில் ஏறி போகிறதுனாலும் போகலாம், இல்லை நம்ம பஸ்ஸு மூலயமாவும் போகலாம். நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ட்ரக்கிங் மூலயமா போகிறாங்க. மலை அடிவாரத்துலேருந்தே மேலே செல்றதுக்கு நிறைய இளைஞர்கள் ட்ரக்கிங் போகிறாங்க, பஸ்லேயுமே போகிறாங்க. நீங்கள் வயசானவங்களாக இருக்கீங்க அப்படின்னா லிஃப்ட் வசதியுமே கொடுத்துருக்காங்க. குழந்தைங்க வச்சுருக்கீங்க, வயசானவங்க இருக்காங்க அப்படின்னா அவங்களாமே கோவிலில் தரிசனம் பண்ணோன்ட்டு இப்போ புதுசாக லிஃப்ட் வசதியுமே வச்சுருக்காங்க. இப்போ கோவில் முன்னாடி போனதுக்கும் இப்போ போகிறதுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது. ரொம்ப அழகாகவும் நேர்த்தியாகவும் செதுக்கியிருக்காங்க ஒரு சிலையும். அதே மாதிரி எலிகண்டான லுக்கில் பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. அப்படியே புது பொலியுடன் மருதமலையே அந்த மலையோட அழகையும் இந்த கோவிலோட அழகையும் சேர்ந்தே நம்ம ரசிக்கிற மாதிரியான ஒரு வாய்ப்பு நமக்கு கொடுத்துருக்காங்க இந்த அறநிலைத்துறையில். ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. யாரெல்லாம் போகணுன்னு நினைக்கிறவங்களோ கண்டிப்பாக போய் மருதமலை கோவிலை பாருங்கள். மருதமலை கோவிலில் பொதுவாக டைமிங்லாம் என்னென்ன ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்றத பார்க்கலாம். ரொம்ப முக்கியமானது. போகிறவங்க இந்த டைமிங்குள்ளே போனீங்க அப்படின்னா முருகரை சூப்பராக தரிசனம் பண்ணிட்டு வரலாம். காலையில் 5:30 1 மணி வரைக்கும்
நடை திறந்துருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மதியம் 2 மணிலேருந்து 8:30 மணி வரைக்கும் இருக்குங்க. நிறைய கோவிலில் வந்து பார்த்திங்கன்னா 1 மணிக்கு நடையை சாத்திட்டு 4 மணிக்கு தான் ஓப்பன் பண்ணுவாங்க. ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா 2 மணிலேருந்தே நடையை திரும்பி திறந்து 8:30 மணி வரைக்குமே நடை திறந்துருக்கும். சிறப்பு பூஜைகளுமே இங்கேயும் நடக்குதுங்க. விஸ்வரூப தரிசனம் காலையில் 5:30 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் நடக்குது. கால சந்தி பூஜை அப்படின்றத வந்து காலையில் 8:30 மணிலேருந்து 9 மணி வரைக்கும் நடக்குது. உச்சகால பூஜை அப்படின்றத மதியம் 11:30 மணிலேருந்து 12 மணி வரைக்கும் நடக்குது. சாயரட்ச பூஜை அப்படின்றது மாலை 4:30லேருந்து 5 மணி வரைக்கும் நடக்குது. அர்த்தம ஜாம பூஜை அப்படின்றத வந்து இரவு 8 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி 8:30 மணி வரைக்கும் அந்த பூஜை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து க்ளோஸ் பண்ணிடுறாங்க. நடை வந்து மூடப்படுது. மறுநாள் காலையில் தான் இதோட நடை திறக்கும். இங்கே வந்து விசேஷ நாட்கள் என்னென்ன ரொம்ப விமர்சையாக கொண்டாடுவாங்க, விழாக்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, ரொம்ப முக்கிய திருவிழாவாக கொண்டாடுறது தைப்பூசம், பங்குனி உத்திரம், கந்த சஷ்டி, கார்த்திகை தீபம், அதுக்கப்புறம் வந்து தமிழ் புத்தாண்டு. இப்போ போச்சு இல்லையா தைப்பூசம், அந்த தைப்பூசத்துக்கு மட்டுமே 5 லட்சம் பக்தர்கள் வந்திருக்காங்க அப்படின்றத நம்ம மருதமலை கோவிலில் இருக்கிறவங்க சொல்கிறாங்க. நீங்கள் கூட்ட நெரிசலை தவிர்க்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா காலையிலேயே நீங்கள் போய் தரிசனம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. கியூ புதுசாக லிஃப்ட் வசதி, கியூ வசதி எல்லாமே நிறைய அறிமுகப்படுத்திக்கிட்டே தான் இருக்காங்க அந்த கோவிலில். நீங்கள் கோயம்புத்தூர் காந்திபுரம் பஸ் ஸ்டாண்டுக்கு போயிட்டீங்க அப்படின்னா அங்கேருந்து என்னென்ன பஸ் வசதி இருக்குது, என்னென்ன நம்பர்லாம் போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 70, 70A, 70B அப்படின்ற பஸ் எல்லாமே மருதமலை அடிவாரத்துக்கு போயிடும். அங்கேருந்து நீங்கள் பக்தர்கள் எல்லாருமே மினி பஸ் மூலயமா மேலே ஏறலாம், இல்லை படிக்கட்டு மூலயமா ஏறலாம், லிஃப்ட் மூலயமா ஏறலாம், ட்ரக்கிங் மூலயமா ஏறலாம். பல வசதிகள் செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. நீங்கள் முன்னாடியே போயிட்டு கூட அங்கே ஸ்டே பண்ணிவிட்டு காலையில் எழுந்து கூட நீங்கள் கோவிலில் போய் முருகரை தரிசனம் பண்ணலாம். அதிகாலை தரிசனம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லதும் கூட. பெரியவங்களும் அதான் சொல்லுவாங்க, காலையில் பூஜையை பார்க்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்களுமே சீக்கிரமாக போயிட்டீங்கன்னா காலை பூஜை கூட்ட நெரிசல் இல்லாமல் சூப்பராக சுவாமி தரிசனம் பார்த்துட்டு வெளியே வரலாம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது மருதமலை கோவிலுக்கு போகிறாங்க, இல்லை நீங்கள் போகிறீங்க, இல்லை ரிலேட்டிவ்ஸ் யாராவது போகிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ மூலமா நிறைய தகவல்கள் ஷேர் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக இப்போ தான் நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.